என்னுடைய பெயர் பரவிக்கரசு. திருச்சி மாவட்டம் 8வது வந்திருக்கேன். ஒன்றே குலம், ஒருவனே தேவன், ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்றாங்க. ஆனா இஸ்லாத்தை என்ன பண்றாங்க? ஒரு வசதி படைத்த ஒரு ஆண்மகன் 4 திருமணங்கள் செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. இஸ்லாத்தை உருவாக்கின முகமது நபி கூட 13 திருமணங்கள் செய்து கொண்டதா வரலாறு இருக்குது. அது எப்படிங்க சார்? ஒருவனே தேவன் சொல்ற நீங்க 4 திருமணத்தை ஏத்துக்கிறீங்க, நபி கூட 13 திருமணம் செஞ்சிருக்காங்க. ஐயா அவர்கள் பலதார மனம், ஆண்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை மணந்து கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. இது எந்த வகையில சரி என்ற அழகான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இதுல பல விஷயங்கள், இது கொஞ்சம் விரிவாகவே உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முதலாவதாக, இந்த பலதார மனம் என்பது முதல்ல உலகத்துக்கு இஸ்லாம் சொன்ன தத்துவம் கிடையாது. எல்லா மதங்கள்லையுமே பலதார மனம் மத ரீதியாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இது இந்து மதத்தினுடைய அமைப்புகளில் அந்த செட்டப் தான் இருந்து கொண்டே இருக்கிறது. இது இஸ்லாத்துக்கு முந்தினது. இந்த முருகன் கிருஷ்ணர் மேட்டர்லாம் இருக்கு பாருங்களேன், இஸ்லாம் 1400 வருஷம் தான் ஆகுதுங்க. அதுக்கெல்லாம் முந்தைய இந்த மண்ணில இந்த உலகத்துல இப்படிலாம் நடந்திருக்கிறது. அதே மாதிரி நீங்க பைபிளை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் பைபிளுடைய தகவல் பிரகாரம் ஆபிரகாமுக்கு 2 மனைவிகள் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாதிரி யாக்கோபு என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேலுக்கு அவருக்கு 2-3 மனைவிகள் இருந்ததாக அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாதிரி நிறைய முக்கியமான தீர்க்கதரிசிகள் பல மனைவியோடு வாழ்ந்தாங்கள் என்று பைபிளை நீங்கள் பார்க்கலாம். அதனால நபிகள் நாயகம் தான் முதல்ல இந்த பலதார மனத்தை அனுமதிச்சாங்க அப்படின்னு நினைத்தால் அது தவறு. இது தொன்று தொட்டு இப்படி ஒரு சித்தாந்தம் உலகம் பூராவும் இருந்து கொண்டே இருக்கிற ஒரு விஷயம். இப்ப இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா அதை ஒழுங்குபடுத்துது. என்ன படுத்துன்னு கேட்டா, நீங்கள் ஒரு மனைவியோடு வாழ்கிறீர்கள், வாழக்கூடிய நேரத்தில் அவங்களை கொண்டு உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. ஆனால் உங்களுக்கு அந்த மனைவி போதுமான அளவுக்கு அவள் மூலம் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கவில்லை. அந்த நேரத்தில் நீங்க விபச்சாரம் செய்கிற அளவுக்கு, வப்பாட்டி வைக்கிற அளவுக்கு தள்ளப்பட்டீர்களே, ஆனால் அதை விட அவளுக்கு சட்டபூர்வமான மனைவிங்கிற அந்தஸ்து கொடுக்கிறது நல்லது. இதை இஸ்லாம் சொல்லுகிறது. எல்லாரும் போய் 2 கல்யாணம் பண்ணிக்கிறங்க, எல்லாரும் போய் 4 கல்யாணம் பண்ணிக்கிறங்க என்று இஸ்லாம் சொல்லல. இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, ஒரு மனைவியோட வாழ்வதைத்தான் இஸ்லாம் கூட ஊக்குவிக்கிறது. எந்த அளவு ஊக்குவிக்கிறது தெரியுமா? இப்ப நபிகள் நாயகத்தினுடைய மகள் பாத்திமா, அவங்களுடைய மகள் பாத்திமா. அந்த பாத்திமாவுடைய கணவர் அலி, அவர் பேர் அலி. அலிங்கிறவருக்கு தான் பாத்திமாவை கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தாங்க. அப்ப அலி என்ன பண்றாருன்னு கேட்டா, பாத்திமா இருக்கும் பொழுது இன்னொருத்தருடைய மகளை கல்யாணம் பண்றதுக்கு விரும்புறார். அபூஜஹல் என்பவருடைய மகளை கல்யாணம் பண்ணுவதற்கு அலி விரும்புகிறார். இது நபிகள் நாயகத்துக்கு தெரிஞ்ச உடனே அதை கண்டிக்கிறாங்க. என் மகளோட இன்னொருத்தி நான் பங்கு போட விட மாட்டேன்னு சொல்லி நபிகள் நாயகமே பாத்திமாவுடைய வாழ்க்கைக்கு இன்னொருத்தர் போட்டியா வரும் பொழுது அது அப்ஜெக்ஷன் பண்றாங்க. இது ஆதாரப்பூர்வமான எங்களுடைய ஹதீஸ்ங்கிற அந்த கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ஒருத்தன் மனைவியோட வாழ்றான், அந்த மனைவியும் அவருடைய குடும்பத்தாரும் அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணுவதை அப்ஜெக்ஷன் பண்ணலாம். அந்த அப்ஜெக்ஷனுக்கு பிறகு அது என்ன ரீசன்? இந்த மனைவியா உனக்கு சுகம் தர முடியலையா, உனக்கு சந்தோஷம் தர கட்டத்தை தாண்டிட்டாங்களா, அதுக்கு மிஞ்சியும் உனக்கு உடல்ல திரகாத்தனம் இருக்குதா என்கிறதெல்லாம் ஆய்வு பண்ணி அது உண்மைன்னு தெரிய வந்தா தான் அதை அனுமதிக்கணுமே தவிர சும்மா கள்ளத்தனமா போய் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் இஸ்லாம் பலதார மனத்தை அப்படி அனுமதிக்கல. அதே நேரத்தில் ஒண்ணு நீங்க பார்க்கணும், நம்ம நாட்டில் இந்தியாவுடைய சட்ட பிரகாரம் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை முஸ்லிம் அல்லாத யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது. முஸ்லிம்கள் பண்ணா சட்டம் ஒண்ணு செய்யாதுங்க. முஸ்லிம் அல்லாதவங்க ஒண்ணுக்கு மேல கல்யாணம் பண்ணாங்கன்னு வைங்க, அது சட்ட விரோதம் எழுதி இருக்குது. இது எழுதிதான் இருக்கிறத தவிர நடைமுறையில் இருக்குதா? நடைமுறையில் இல்ல. நடைமுறையில் எடுத்துக்கிட்டீர்களே ஆனால் இந்து சகோதரர்கள் அதிக அளவுக்கு முஸ்லிம்களை விட பலதார மனம் பண்ணி இருக்கிறார்கள். அவங்கள சட்டம் ஒண்ணுமே செய்யவே இல்லை. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நான் அரசியலுக்கு இதை சொல்லல,
இது இந்த மேட்டரோட தொடர்புடையதுக்காக நான் சொல்ல வருகிறேன். மத்தியில கப்பல் போக்குவரத்து அமைச்சராக இருந்தார் திருநாவுக்கரசர். அவர் கூட 2 மனைவியோட தான் என்ன செய்யறாரு, வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார். அதே மாதிரி ராம்விலாஸ் பஸ்வான் இருக்கிறாரு. ராம்விலாஸ் பஸ்வான் அவர் கூட என்ன பண்றாரு, 2 மனைவியோட தான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இந்தியாவில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்ச ஒரு எம்பி யாரு, ராம்விலாஸ் பஸ்வான். அதே மாதிரி எழுத்தாளர் பாலகுமாரன் இருக்கிறாரு. அவர் 2 மனைவியோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியர்கள் முஸ்லிம்கள் அதிகமா பண்ணிருக்கிறாங்களா, முஸ்லிம் அல்லாதவங்க அதிகமா பண்ணிருக்கிறாங்களான்னு ஒரு சர்வே எடுத்ததுல முஸ்லிம்களை விட முஸ்லிம் அல்லாத மக்கள் தான் பலதார மனம் அதிகமா செஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு விஷயம். அதுபோக இப்ப நீதிமன்றங்கள்ல முதல் மனைவி வழக்கு போடுறா, 2வது மனைவியை கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொல்லி கோர்ட்ல வந்து வழக்கு போடுறா. அப்ப பல நீதிமன்றங்கள் என்ன பண்றாங்க தெரியுமா, அந்த முதல் மனைவிக்கு ஆதரவாக தீர்ப்பு அளிக்கவே இல்லை. என் புருஷன் 2வது கல்யாணம் பண்ணிவிட்டான், அவனை தண்டிக்கணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு போறாங்க. அப்ப 2வது கல்யாணம் பண்ற தப்புன்னா தண்டிக்கணுமா இல்லையா? அப்ப நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, நீங்க 2வது கல்யாணம் பண்ற சொல்றீங்க, அந்த 2வது கல்யாணம் பண்ணதுல வந்து சப்தபதிங்கிற ஒரு சடங்கை விட்டுட்டாங்க, அதனால திருமணமே இல்ல, அதனால அவர் 2வது கல்யாணம் பண்ண குற்றத்தை செய்யலங்கிறாங்க. 2வது கொண்டாடியோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு, ஒரே ஒரு சடங்கை விட்டுட்டு செஞ்சுட்டா போதும். அந்த கல்யாணத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள்ல ஒரு சடங்கை விட்டுவிட்டு செஞ்சிட்டோம்னு சொன்னா அப்ப நீதிமன்றம் தண்டிக்காது. இது என்ன, அப்ப எல்லாத்துக்கும் ஆண்கள் அப்படித்தானே இருக்கிறாங்க. இல்ல நம்ம என்ன கவனிக்கணும்னு கேட்டா, நம்ம வாழ்கிற இந்த உலகத்துல ஆண்கள் பெண்களுடைய சதவிகிதத்தை எடுங்க, ஜனத்தொகை எடுங்க. ஆண்கள் வந்து கம்மியாகவும் பெண்கள் அதிகமாகவும் இருக்கிறாங்க. எந்த அளவு அதிகமா இருக்கிறாங்க கேட்டா, ஒரு எண்ணிக்கையில சமமா தெரிவாங்க. பாத்தீங்கன்னா ஆண் வாக்காளர் 1 லட்சம், பெண் வாக்காளர் 1 லட்சம் வாங்க, அப்படி நீங்க பார்க்க கூடாது. ஆண்களுடைய கல்யாண வயசுங்கிறது சராசரி என்ன, ஒரு 28 வயசு. பெண்களுடைய கல்யாண வயசுங்கிறது என்ன, சராசரி ஒரு 15லே மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிருவாங்க. தனக்கு 15 வயசுல ஒரு பொண்ணு இருந்தாலேயே பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, நல்ல வாய்ப்பு கிடைச்சா 15ல கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, 16ல கொடுத்துருவாங்க, 18ல கல்யாணம் ஆவாட்டி வயிற்றுல நெருப்பு கட்டுற மாதிரி உங்களுக்கு தோணும். அப்ப வந்து பெண்கள் திருமண வயசு என்பது ஆண்களை விட 15 வருஷம் முந்தி இருக்கிறார்கள். ஆண்கள் வந்து 28 வயசுல கல்யாணம் பண்ணாம பெருவசத்தை விட்டுருந்தாலும் என்ன பையனை சும்மா வச்சுக்கிட்டு இருக்கேன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு பொண்ணுக்கு 20 வயசு கல்யாணம் ஆகலன்னு சொன்னா என்ன பொண்ணை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறேன்னு கேட்பாங்க. அப்ப ஒரு பெண்களுக்கு வந்து ஆண்களை விட 10 வருஷம் 12 வருஷத்துக்கு முந்தைய கல்யாணத்துக்கு தயாராகிறதுனால பெண்கள் வந்து ஆண்களை விட 12 வருஷம் முன்னாடி இருக்கிறார்கள். கல்யாணத்துக்கு தகுதியானவர்கள் என்று பார்த்தீர்களேயானால் ஒரு தெருவுல கல்யாணத்துக்கு தகுதியான ஆம்பளையா நீ கணக்கெடுங்க, உங்க தெருவுல கல்யாணத்துக்கு தகுதியான பொம்பளையா கணக்கெடுங்க. ஆம்பளை 25 இருந்தா பொம்பளை 75 இருக்கிறாங்க. இப்ப என்ன ஆகுது, அதனால வரதட்சணை எல்லாம் கேட்கறான். ஆம்பளைக்கு வரதட்சணை கேட்கறான், ஆம்பளை டிமாண்டா இருக்குது, டிமாண்டுக்கு வரதட்சணை கேட்கத்தானே செய்யுமா. 2 பேரும் சமமா இருந்தான்னு வைங்க, பொண்ணே கிடைக்காது இவனுக்கு, நான் ரூபா தர்றேன்னு சொல்லுவான். ஆம்பளை விட பொம்பளை கம்மியா இருந்தாங்கன்னு வைங்க, பொம்பளைக்கு வரதட்சணை கேட்பாங்க. என்ன நிலைமை, ஆம்பளை வந்து பெண்ணை கட்டுறதுக்கு வரதட்சணை கேட்கறான், அதை கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. ஏன் தயாரா இருக்கிறாங்க, நம்ம கொடுக்காடி அவன் கொடுத்துருவான், இவன் தயாரா இருக்கான், அவன் தயாரா இருக்கான் என்கிற மாதிரியான நிலைமை ஏற்படுது. இப்ப ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இப்ப என்ன பண்றது, இந்த 20 உதாரணமா இப்படி வச்சுக்கிறோமே, 40% ஆண்கள், 60% பெண்கள், 40க்கு 40 தேலி, மீதி 20 என்ன பண்றது, 40க்கு 40 ஆம்பளைக்கு 40 பொம்பளை சரியா போச்சு. மீதி 20 பேர் அதிகப்படியா இருக்கிறாங்களே, இளம் விதவைகள் இருக்கிறாங்களே, இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வாழ்க்கை கிடைக்காதுங்கும் பொழுது விபச்சாரத்துக்கு போவாங்க, தப்பான நடத்தையில் ஈடுபடுவாங்க, குடும்பத்தில் உள்ளவனை கெடுப்பாங்க. அது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இன்னைக்கு அதிகமாக ஆம்பளை விபச்சாரமா தொழிலா பண்றானே அவனாச்சு, பொம்பளை தான் தொழிலா பண்ற அளவுக்கு இருக்கிறான். ஆம்பளை போல போட்டுங்க வா அப்படின்னு பொம்பளை கூட மாட்டான். ஏன், அது நிலைமை எப்படி, ஆம்பளைக்கு வந்து முறையாக ஒரு பொண்டாட்டியே கிடைக்கும், ஆனா பொம்பளைக்கு வந்து புருஷன் முறையாக கிடைக்க மாட்டேங்குது. முறையாக புருஷன் கிடைக்காதுங்கிற ஒரு நிலைமை ஏற்படுவதை நீங்க பாக்குறீங்க. அப்ப இதெல்லாம் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, நீ வப்பாட்டி தான் வச்சிருவே என்கிற அளவுக்கு நீ தள்ளப்பட்டால் அதை விட அவள் பொண்டாட்டி டிக்ளேர் பண்ணி செய். அப்ப பொண்டாட்டி டிக்ளேர் பண்ண என்ன, நான் கேட்கிறேன், ஒருத்தைய பொண்டாட்டியா வச்சுக்கிட்டாங்க, இன்னொருத்தைய வப்பாட்டியா வச்சுக்கிறான்.
இது நாட்டில் தப்பா? இபி கோல தப்பா? இந்தியாவுடைய சிவில் கோடு படி தப்பா? சட்டப்படி தப்பு கிடையாது. ஒருத்தன் கல்யாணத்துக்கு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு 9 வப்பாட்டியா வச்சுக்கிட்டான்னு சொன்னா இந்தியாவுடைய சட்டப்படி தப்பு கிடையாது. அப்ப வப்பாட்டியா வச்சுக்கிறதுக்கு அனுமதிப்பாங்க, கல்யாணம்னு பண்ணா மட்டும் தப்புன்னு சொல்றாங்க. இப்ப நீ என்ன பார்க்கணும்னு கேட்டா, இந்த பெண்ணோட வாழ்ற மாதிரி அந்த பெண்ணோட வாழ்றான், அவளுக்கும் புள்ள பிறக்குது, அந்த புள்ள ஏன் புள்ள இல்லங்கிறான். அதாவது இவளை பொண்டாட்டின்னு ஒருத்தி வச்சுக்கிட்டான், ஒருத்தி வப்பாட்டின்னு வச்சுக்கிட்டான், அவளுடைய வாழ்க்கை நடத்துறான், அதன் மூலம் அதுக்கு 2 புள்ள உண்டாவுது. அந்த குழந்தைக்கு அப்பன் யாரு என்று கேட்டால் நீங்க வேண்டாம் அப்பன் சொல்லிக்கலாமே தவிர கோர்த்து அப்பன் ஒத்துக்கிறமான ஒத்துக்கிறாரு. நீ பொண்டாட்டி இல்ல, அதனால பிள்ளையும் இல்ல, சொத்துல உரிமை கிடைக்காது. இவன் செத்துனால சொத்துல பாகப்பிரிவினை பிரிக்கும் பொழுது மனைவிங்கிற உரிமையில கிடைக்காது. இது அநீதி. அது அவள் பொம்பளை தானே, இவ எப்படி பொம்பளையோ அது மாதிரி அவள் பொம்பளை. இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, ஒருத்தியோட நீ ஒரு மனைவி போதல என்று காரணம் காட்டி அது உண்மையாளனாவும் இருந்து 2 பேரையும் சமமா நடத்த சக்தி இருந்தால் இன்னொன்னு பண்ணிக்க, டிக்ளேர் பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது மனைவியை விட்டு தாண்டக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்படும். எப்படி மட்டுப்படுத்தப்படும்? நம்ம இன்னொரு பொண்ணை தொடுவதா இருந்தா அந்த பொறுப்பை சுமக்கணும் அப்படிங்கும் போது பயப்படுறான். பொறுப்பை சுமக்க வேண்டியது இல்லைன்னா இன்னைக்கு அவள்கிட்ட போவான், நாளைக்கு இவள்கிட்ட போவான், நாளை கழிச்சு அவள்கிட்ட போவான். எந்த பொறுப்பையும் சுமக்க வேண்டியதில்லை, பிள்ளையை சுமக்க வேண்டியதில்லை, காலகாலத்துக்கு மனைவின்னு சுமக்க வேண்டியதில்லை. பொறுப்பை சுமக்காமல் வாசலை திறந்து விடுவதை விட நீ இன்னொன்னு நாடுறியா, சுமக்க ரெடியா, மும்மாடி நான் மாட்டேன்றான். சட்டப்படி பொண்டாட்டி ஆக்கு மும்மாடி நாம் அப்ப ஒதுங்க. அப்ப இதனால மனைவியை விட்டு விட்டு வேறு பெண்களை நாடக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை குறையுமே தவிர அதிகரிக்காது, சட்டப்படி செய்ய சொல்லும் பொழுது. இது போக நீங்க பார்க்கணும், எப்ப இந்த பலதாரமான சாத்தியம் ஆகும். ஒருத்தன் ஒண்ணுக்கு மேல கட்டலாம், எப்ப முடியும்? அது பொம்பளைங்க அப்படி நம்பர்ல இருந்தா தான் முடியும். பொம்பளை ஆம்பளை 40 பொம்பளை 40 வைங்க, ஒண்ணுக்கு ஒண்ணே கிடைக்காது. இவன் இங்க போய் 2 கட்டுறதுங்கிற முதல்ல எப்ப இது சாத்தியமாகும் என்றால், பெண்கள் ஆண்களை விட தாறுமாற அதிகரித்தால் தான் சாத்தியமாகும். 1. 2வது, விபச்சாரம் செய்யும் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு பொம்பளை போயிட்டு வந்தான்னு சொன்னா நோய்களை வாங்கி கொண்டு மனைவிக்கு கொண்டாந்து கொடுப்பான். ஒருத்தையோ 2 மனைவின்னு சட்டப்படி உனக்கு ஆக தைரியம் இருக்குதா? அவளுக்கு சுமையை, அவளுடைய பொருளாதாரத்துக்கு, அவருடைய வீட்டுக்கு, அவருடைய உணவுக்கு, அவருடைய புள்ள குட்டிகளுக்கு எல்லாம் சேர்த்து உனக்கு சுமக்க சக்தி இருக்கான்னு கேட்டா நான் மாட்டேன், நீ மாட்டேன் ஓடி போயிடுவான். அப்ப இந்த சட்டமாக இதை சொல்வதன் மூலமாக, கல்யாணத்தின் மூலம் மட்டும்தான் ஒருத்தன் ஒரு பெண்ணை தொட முடியும், வப்பாட்டின்லாம் தொடக்கூடாது என்று சட்டம் போட்டால் அதனால மனைவி விட்டு போறவர்கள் குறைவார்களே தவிர அதிகரிக்க மாட்டார்கள். அதனாலதான் புள்ளி விவரம் சொல்லுது, முஸ்லிம்களை விட முஸ்லிம் அல்லாதவங்க தான் அதிக அளவுக்கு பலதார மனம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லுது. இது பற்றி அதிகமான ஆதாரப்பூர்வமான குறிப்புகளோடு உள்ள புஸ்தகம் இஸ்லாம் பெண்களின் உரிமையை பறிக்கிறதான்னு ஒன்னு போட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன் என்று போட்டிருக்கிறோம். அந்த 2 புஸ்தகமும் ஐயா அவர்களுக்கு அதை இப்ப உங்களுக்கு தருவாங்க, அதுல கூடுதல் வரும் தெரிஞ்சுக்கிறேன்.